இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் அனாலஜி பார்க்க போகிறோம். இப்போ கேட்குறது எல்லாமே புது பேட்டர்ன், நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏபிசிடி எப்படி எழுதுன்னு பார்த்துக்குங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிக்கணும். அடுத்தது என்லேருந்து இசட் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுக்கோங்க, ஓகேவா? கொஸ்டினை பாருங்கள். ஆஸ் இஸ் டு ஏசிஜி, அப்புறம் சிஇஐ இஸ் டு பர்சன்டேஜ்னு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஏசிஜிக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஒரு லெட்ரு விட்டு சி, அடுத்து ஜிக்கு பாருங்கள் 1 2 3 லெட்ரு விட்ருக்காங்க, ஓகேவா? அடுத்து இது சிக்கு பாருங்கள், சி 1 விட்டு இ, அடுத்து 1 2 3 விட்டு ஐ எடுத்துருக்காங்களா? இப்போ அதே பேட்டர்னில் எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தோன்னா ஆப்ஷன் எதெல்லாம் ஃபஸ்ட்டு காமனாக இருக்குன்னு பாருங்களேன். டபிள்யூஒய்சி, இப்போ டபிள்யூஒய்சி வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஃபஸ்ட்டு டபிள்யூஒய்சி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டபிள்யூ எடுத்துக்கோங்க, ஒரு லெட்ரு விட்டு ஒய், அப்புறம் 3 லெட்ரு விடணும், 1 2 3 விட்டு சி. இப்போ டபிள்யூஐசி வருது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பர்சன்டேஜுக்கு உண்டான ஆப்ஷனும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். இப்போ ஜி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க. ஜி 1 விட்டு ஐ, 1 விட்டே கே வந்துருச்சு, ஆனால் அந்த ஆப்ஷன் வராது, ஓகேங்களா? அடுத்து கே கொடுத்துருவாங்க, கே ரிவர்ஸில் போகுது பாருங்கள், அதுவும் வராது. இப்போ கடைசி ஆப்ஷன் பாருங்களேன், ஜி 1 விட்டு ஐ, 1 2 3 விட்டு எம். அப்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ அடுத்த சம்மு கொடுத்துருவாங்க. பர்சன்டேஜ் ஆஸ் ரேஷியோ டிஆர்வி கொடுத்துட்டு எஸ்கியூயு ரேஷியோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே, ஓகேங்களா? இப்போ டிஆர்விக்கு அதே மாதிரி போன சம் பார்த்த மாதிரி டிஆர்விக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். இப்போது டி இங்கே இருக்குது, ஒரு லெட்ரு விட்டு முன்னாடி போயிருக்கு 6, அதே மாதிரி ஒரு லெட்ரு விட்டு பின்னாடி வந்திருக்கு வி. இப்போ அதே மாதிரி எஸ்கியூக்கும் பாருங்களேன், எஸ் இங்கே இருக்குது, ஒரு லெட்ரு முன்னாடி போயிருக்கு கியூ, ஒரு லெட்ரு பின்னாடி வந்திருக்கு யூ. அதே மாதிரி ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதே ஆப்ஷன்லேயும் பாருங்களேன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்ரு என்னவா இருக்குது? டபிள்யூ வருது. அப்போ டபிள்யூவில் வரது தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா? அப்போ டபிள்யூ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம், டபிள்யூ எடுத்துக்கிறோம், ஒரு லெட்ரு விட்டு யூ, ஒரு லெட்ரு விட்டு ஒய் வருதுங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் வருது. அடுத்த பர்சன்டேஜ் பாருங்கள், பி 1 விட்டு என்னு, 1 விட்டு 6. அப்போ இதில் இந்த ஆப்ஷனில் நமக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பளம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போக பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம்.